அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். இது தாயக களம். இன்றைய தாயக களத்தில் தாயகத்திலிருந்து திருமிகு ஆம், மகாசேனன் அவர்களை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். வணக்கம் மகாசேனன். வணக்கம். மகாசேனன் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அறிமுகமான முகம்தான். அவரை பற்றிய அறிமுகம் தேவையில்லை நினைக்கின்றேன். அவர் பல தடவைகள் எங்களுடைய இந்த நேர்காணலிலே கலந்து கொண்டிருக்கின்றார். இன்று நாங்கள் முக்கியமாக கதைப்பதற்காக எடுத்த தலைப்பு இந்த தமிழரசு கட்சிக்குள், அதாவது பழம்பெரும் கட்சியான 70-75 வருடம் பழம்பெரும் கட்சியான தந்தை செல்வாவின் சிந்தனையில் உருவாக்கப்பட்ட இந்த தமிழரசு கட்சிக்குள் தற்பொழுது என்ன நடக்கிறது? 2009ஆம் ஆண்டிற்கு பிற்பாடு இந்த சம்பந்தன் அவர்களுடைய தலைமையில் இருந்த தமிழரசு கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அழிக்கப்பட்டு இன்று கழுதை தேய்ந்து குட்டிச்சுவரானது என்று சொல்வார்கள் ஒரு பழமொழி. அதற்கமைய இன்று தமிழரசு கட்சியில் நடைபெறுகின்ற மோசமான செயல்களை நினைக்கும் பொழுது மிகவும் ஒரு மனவருத்தமான விடயம். வடக்கு கிழக்கு 2 மாகாணங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு கட்சி என்று சொன்னால் அது தமிழரசு கட்சி தான். நீங்கள் மகாசேனன், நீங்கள் இந்த விடயங்களை உன்னிப்பாக நீங்கள் பார்த்து வருகின்றீர்கள். நீங்கள் ஒரு அரசியல் ஆய்வாளர், அது மட்டுமன்றி அரசியல் துறையிலே கல்வி பயின்றவர். அந்த வகையில் இன்று தமிழரசு கட்சிக்குள் உண்மையிலேயே என்ன நடைபெறுகின்றது? எதற்காக ஒவ்வொருத்தராக இந்த தமிழ் தேசிய நீக்கத்தை செய்து கொழும்பு மைய அரசியலை நடத்துகின்ற சுமந்திரனால் ஏன் இந்த விடயங்கள் நகர்த்தப்பட்டு இருக்கின்றது என்பதை பற்றி கொஞ்சம் ஆழமாக உங்களுடைய பார்வையில் சொல்லுங்கள். நான் நினைக்கிறேன், நீங்கள் கேள்விக்குள்ள சொன்ன விஷயத்தை தான் நான் நீங்கள் இதை பற்றி கதைப்போம்னு சொன்ன போதும் எனக்கும் தோன்றின விஷயம். அதாவது கழுதை தேய்ந்து கட்டரும்பான கதை தான் இன்றைக்கு தமிழிசை கட்சி மட்டும் இல்லை, தமிழிசை கட்சியின் தமிழிசை கட்சியின் அழிவு என்பது ஒரு வகையில தமிழ் தேசிய அரசியலிலேயும் அத்தகைய ஒரு சூழலை ஏற்படுத்துகின்ற தன்மை தான் காணப்படும் என்று சொன்னால், கிட்டத்தட்ட இன்றைக்கு எங்கண்ட தமிழ் தேசிய அரசியலுக்கான அறிமுகம் என்பது நாங்கள் தமிழிசை கட்சிக்குள்ள தான் பார்க்கிறோம். எங்களுக்கு தமிழிசை கட்சியின் இன்றைய போக்குல நிறைய விமர்சனங்கள் இருக்கலாம். குறிப்பா 2010களுக்கு பிறகான அதன் அரசியல், அதாவது அரசியல்ல அது செய்ய முற்பட்ட தமிழ் தேசிய நீக்க அரசியல் என்பது நிறைய விமர்சனத்துக்கு உள்ளான பகுதி என்றாலும் இன்றைக்கு வரைக்கும் 2010களுக்கு பிறகு அந்த வாக்கு வங்கி வீதம் குறைஞ்சு கொண்டு வரலாம். ஆயினும் தமிழ் தேசிய பரப்புல நீங்க சொன்ன வடக்கு கிழக்கு முகத்துடன் வடக்கு கிழக்கு பரப்புக்குள்ள இருந்து ஒரு அரசியல் நிலை இருப்ப தமிழ் மக்களின் அரசியல் இருப்பன்றதுல தமிழிசை கட்சியை தவிர்த்து நாங்கள் சிந்திக்க முடியாத அளவுதான் காணப்படுகின்றது. இன்றைக்கு 2010களுக்கு பிறகு சில முயற்சிகளுக்குள்ள 2018 இருந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு எதிர்கட்சியாக, ஒரு தமிழ் தேசிய பரப்புக்குள்ள ஒரு எதிர்கட்சியாக வருகின்ற போதிலும் அவர்களால இந்த யாழ்ப்பாணத்தை தாண்டி போக முடியல. நாங்கள் வடக்கு கூட கிழக்கு போக வேண்டாம், யாழ்ப்பாணத்தை தாண்டி கூட போக முடியாத நிலைமை தான் இருக்குது. அந்த சூழல்ல ஒரு வடக்கு கிழக்கு முகம் என்பது இன்றைக்கு என்னதான், இன்றைக்கு தமிழிசை கட்சிக்கு யாழ்ப்பாணத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு சீட்டான் கிடைச்சிருந்தாலும் எங்களை கிழக்குல எங்களை தமிழ் தேசிய அரசியலோட பாதுகாப்புல கிழக்குல தமிழ் தேசிய முகமா இருக்கிறது, கிழக்குல தமிழ் தேசிய முகமா இருக்கிறதும் இந்த தமிழிசை கட்சி தான். சோ அத்தகைய ஒரு தமிழிசை கட்சி இன்றைக்கு உள்கட்சி பிளவுகளால பிளவுபட்டு போறது என்பது எங்களுக்கு ஒரு வகையில எங்களை தமிழ் தேசிய அரசியலுக்கும் ஒரு அபத்தமானதுதான். நான் என்ன அண்மையில என்னுடைய ஆசிரியருடன் கதைக்கும் போதும் நான் கதைச்சிருந்தேன். கிட்டத்தட்ட சார் இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு, ஒருவேளை தமிழிசை கட்சி இன்றைக்கு இருக்கிற தலைமையில பார்க்கும்போது எங்களுக்கு தமிழிசை கட்சி என்றது நிராகரிக்கப்பட வேண்டிய தரப்பாக தான் இருக்குது. ஏன்னா தமிழ் தேசிய நீக்க அரசியல் என்பது அவர்கள் நிராகரிக்கப்பட வேண்டியதா இருக்குது. ஆனால் அதுக்கு நாங்க தமிழிசை அவர்களுக்காக தமிழிசை கட்சியை நிராகரிப்போமா இருந்தால் இனி மாற்றீடாக வருவர்களால வடக்கு கிழக்கு முகத்துடன் இயங்க முடியுமா? என்னதான் சொன்னாலும் இப்ப நாங்க இன்றைக்கு ஒருவேளை தமிழிசை கட்சியில இருந்து சிறிதன் அவர்கள் நீக்கப்பட்டு வழியால வந்தவர் இன்னொரு புதிய பரிணாமத்துக்குள்ள போவார்ண்டா கூட அவற்றை முகம் கிளிநொச்சி மட்டும், எப்படி தமிழ் தேசிய மக்கள் முன்னணின்றது தனியா யாழ்ப்பாண முகமோ அப்படி சிறிதனை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளிநொச்சி முகத்துக்குள்ள இருக்கிறார். அப்ப தமிழிசை கட்சியின் வடிவம் எங்களுக்கு தேவை. அதுக்குள்ள இருக்கிற தலைவரோ அல்லது செயலாளரோ எங்களுக்கு பிரச்சனை என்ன சொன்னா நாங்க அந்த பிரச்சனையை களைகிறதுக்கு தான் முடிவெடுக்கணும். இது நாங்க இதுல பெரிய சிந்திக்கொண்ட விஷயம் இருக்கு என்று சொன்னால், நாங்கள் இப்படி உரையாடும் போது, நான் நண்பரோடு வேற ஆசிரியரோடு உரையாடும் போது குறிப்பாக தமிழிசை கட்சிக்குள்ள ஒரு சிலரான பிரச்சனைன்னு சொன்னால் அவர் திருப்பி கேட்கிற கேள்வி, அந்த ஒரு சிலர் பிரச்சனை என்று சொன்னால் ஏன் மற்றவர்களால் அவர்களை கட்டுப்படுத்த முடியல? அதான் தமிழிசை கட்சி என்றது என்ன, ஜஸ்ட் வெறுமனவே அந்த ஒரு சில செயற்பாடுகள் எப்படி போக முடியும் ஏன்னு சொன்னா நாங்க சொல்றோம். அதாவது கிட்டத்தட்ட தமிழிசை கட்சியை சொல்லுது அது ஒரு ஜனநாயக கட்டமைப்பு, கிட்டத்தட்ட தலைவர் தெரிவு 2024
சரிதானே 2024 தலைவர் தெரிவுக்கான ஒரு இது நடந்தது. ஆமாம். அப்பொழுதும் கிட்டத்தட்ட என்ன சொன்னார், நாங்கள் சுமந்திரன் அவர் நிராகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னாலும் சுமந்திரனுக்கு ஒரு 100 பேர் ஓட் போட்டிருக்கணும் என்று சொன்னால் 100 பேர் சுமந்திரன் ஆதரவாளர்கள் தான் அந்த கட்சிக்குள்ள இருக்கிறார்கள். இன்றைக்கு பொது ஒரு 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 மத்திய குழு கூட்டத்தை கூட்டி சுமந்திரன் செய்யற செயற்பாடு சில நேரங்களில் ஒரு சர்வதிகார போக்குலன்னு சொல்லி விமர்சிக்கிறதுக்கு கூட அந்த கட்சிக்குள்ள மத்திய குழு இல்லைன்னு சொன்னால் மத்திய குழு அத்தனை பேருமே ஏதோ ஒரு வகையில வெறுமனவே சுமந்திரன் என்ற தனிநபர் மீது அல்ல CVK சிவஞானம் என்ற தனிநபர்கள் மீது மொத்தம் சாயத்தை பூசிக்கொண்டு அங்க இருக்கிற எல்லார்ட்டையுமே சுமந்திரன் சார்ந்த எண்ணங்களும் CVK சிவஞானம் சார்ந்த எண்ணங்களும் தான் இருக்குதோ எண்ணங்கள்லாம் எங்களுக்கு உருவாக்குது. இதால நாங்க தமிழிசை கட்சியே நீக்கலாம், தமிழிசை கட்சியே மாற்றீடு செய்ய வேண்டிய பொருளாக மாறுதோ, தமிழிசை கட்சியை மாற்றீடு செய்ய வேண்டிய கட்சியா வருதோ என்ற எண்ணங்கள் வருகின்றது. இது 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 வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கு என்ன சொல்றது, நாளைக்கு அண்மையோட ஒரு இன்டர்வியூல தமிழிசை கட்சியின் செயலாளர் சொல்லியிருந்தார், அது ஒரு உட்கட்சி ஜனநாயக மொழிய இது வந்து மோதல் இல்லைன்னு சொல்லி. இது எனது நகைச்சுவைக்குரிய விஷயம், வெளிப்படையா விஷயம் தெரியுது. இது உள்கட்சி மோதல்லாம் கிட்டத்தட்ட உண்மையில 2025ஆம் ஆண்டு பொது தேர்தல்ல தமிழிசை கட்சி இந்த வாக்கு வீதம் சரிவடைஞ்சதுல ஒரு பிரதான காரணம். இப்ப 2018களுக்கு பிறகு இந்த பொது தேர்தலில் சரிவடைஞ்ச காரணம் அவர்களோட எதேச்சதிகாரம், அதாவது கூட்டமைப்புக்குள் தமிழிசை கட்சியின் ஒரு எதேச்சதிகாரம் தான் வாக்கு. மன்னிக்க வேணும் மாசேன, இதுல குறிப்பிட்ட ஒரு சின்ன ஒரு கேள்வி ஒன்று என்றால், இது உட்கட்சி பூசல் அல்லது உட்கட்சி மோதல் என்றதுக்கு அப்பாற்பட்டு இதை திட்டமிட்டு தமிழ் தேசிய நீக்கம் செய்து கொழும்பு மைய அரசியலை நகர்த்துகிறாரா சுமந்திரன் என்ற கேள்வி வருகின்றது அல்லவா? இல்ல, இது என்னென்றால் கிட்டத்தட்ட அவற்றை கொள்கை செயற்பாடுகள் என்பது தமிழ் தேசிய நீக்க அரசியல் அல்லது கொழும்பு மைய அரசியல் என்பது இயல்பானது. அவர் தன்னுடைய தலைமைத்துவத்தை இங்க சரி செய்ய பார்க்கின்றார். தன் கொள்கைக்குள்ள கட்சியை கொண்டு வர யோசிக்கின்றார். சோ அவற்றை இயல்பான கொள்கை. அவர் நாங்கள் இதை இன்றைக்குத்தான் அந்த செயற்பாடு செய்கிறான் இல்ல. கிட்டத்தட்ட 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு கிட்டத்தட்ட என்ன நடக்குது, தமிழிசை கட்சியின் அரசியல் செயற்பாடுன்றதும் ஒரு கொழும்பு மைய அரசியலைத்தான். கொழும்பு மைய அரசியலுக்குள்ள பயணிக்கிற தன்மை, கொழும்புடன் இணங்கி போய் சில செயற்பாடு செய்யலாம் என்ற எண்ணங்கள், அது நான் பிள்ளைன்னு சொல்லல. ஏன்னு சொன்னா கிட்டத்தட்ட நான் இப்ப அண்மையில ஒரு நேர்காணல் ஒன்று அவர்கிட்ட பார்த்து அதுல சொல்ற விஷயம் ஒன்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து நிலை என்னன்னு சொன்னால், கிட்டத்தட்ட இப்ப எங்களுக்கு ஒரு இனப்பிரச்சனைக்கு தீர்வு வேணும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 70% சனத்தொகை உள்ள மக்களை கடைசி ஆக குறைஞ்சதும் ஒரு 40% 50%மான பெரும்பாலான சமூகம் அதை ஏற்றுக்கொண்டாதான் தேசிய இன பிரச்சனைக்கான ஒரு என்ன சொல்றது, ஒரு உள்ளக பொறிமுறைக்குள்ளான தீர்வுன்றதும் சாத்தியமானது. அடுத்த சர்வதேச ரீதியான எதிர்பார்ப்புல நாங்கள் உள்ளக பொறிமுறை சாத்தியம்தான் சர்வதேசம் அதுக்குள்ள கையாளக்கூடிய தன்மை இருக்கும். அவ்வாறான சூழல்ல கண்டிப்பாக நாங்க தென்னிலங்கை சார்ந்து ஒரு தேவை இருக்கு, தென்னிலங்கை பயணிக்கொண்ட தேவை இருக்கு. அதுக்காக நாங்கள் தென்னிலங்கையாகவே பயணிக்க அவசியம் இல்லை. இங்க இருக்கிற பிரச்சனை அதுதான். இப்ப சுமந்திரன் போன்றவர்கள் அல்லது சம்பந்தன் இடத்துல கூட சுமந்திரன் செயற்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொன்னால், நாங்க தென்னிலங்கையாகவே பரிணமிக்கோம், நாங்க தென்னிலங்கையாக வாழ தயார் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு கட்டத்துல நாங்கள் கொழும்புல தேர்தலை சந்திக்கிறதுக்கு, குறிப்பாக தமிழிசை கட்சி தமிழ் கட்சிகள் கொழும்புல தமிழிசை கட்சி கொழும்புல தேர்தலை சந்திக்கணும் ஒரு ஆள் கூட ஒரு கட்டத்துல வலுத்திருந்தது. அதாவது தென்னிலங்கை இது வெறுமனவே வடகிழக்கு என்ற மட்டுக்குள்ள இருக்கணும் என்ற எண்ணங்கள்லாம் வந்து அந்த தென்னிலங்கையாகவே பயணிக்கிறது என்றதான் பாதகமான அரசியல். இது அவர் என்ன சொல்றது, அவர் இத புதுசா செய்யறான்னு சொல்ல மாட்டேன். இது வந்து நிலையான அரசியல். இது அவற்ற கொள்கை என்ன மட்டும் இல்லாமல் தமிழிசை கட்சியின் அதிகாரத்துல இருக்கிற தரப்பு, தமிழிசை கட்சியின் அதிகாரத்துல இருக்கிற தரப்பு 2010களுக்கு பிறகு அத்தகைய ஒரு கொள்கையைத்தான் நடைமுறைப்படுத்த முற்படுகிறார்கள். அத்தகைய கொள்கையை நடைமுறைப்படுத்துறதுக்கு சில நேரங்கள்ல இடைஞ்சல் வரும்போது அவர்கள் நிராகரிக்க பார்க்கிறார்கள். கிட்டத்தட்ட என்ன சொல்றது, வடகிழக்கு முகத்துக்குள்ள இருந்து ஒரு ஆள் வரும்போதும் அல்லது வடகிழக்கு முகத்துல இருந்து ஒரு தலைமை வரும்போதும், இப்ப கிட்டத்தட்ட 2024ஆம் ஆண்டு தமிழிசை கட்சியின் தேர்தல் முடிவுகளின்படி ஒருவேளை சிறிதரன் அவர்கள் தலைமை ஏற்றிருந்தால் சிறிதரன் அரசியல் எங்க இருக்கும்னு சொன்னால் வடகிழக்குள்ளதான் இருக்க பார்க்கும். அவர் கொழும்பு மையத்துக்குள்ள அவருக்கு அந்த சில மொழி பிரச்சனை அல்லது அவர்களுக்கு இந்த உறவு நிலை சார்ந்து அவர் கொழும்பு மையத்துக்கு போறதுக்கும் பெரிய சவாலா இருக்கும். அந்த இயல்நிலையால அவற்றை சவாலா இருக்கும். அப்படி சவாலா இருக்கும் போதும் இது வடகிழக்குள்ளதான் அவரும் போட் பேங்குக்காண்டு வடகிழக்குள்ளதான் பயணிக்க முற்படுவார். இது வந்து கொழும்பு மைய அரசியலை நோக்கி தமிழ் கட்சியை நகர்த்த முற்படுவதற்கு ஆபத்தா இருக்கும். அந்த சூழல்ல இந்த தலைமைத்துவத்துக்கான ஒரு நெருக்கடியை கொண்டு பிறகு தன்னுடைய ஒரு தன் நிர்வாகத்துக்குள்ள தமிழிசை கட்சியை கொண்டு வந்ததும் சரி, 2010க்கு பிறகு தமிழிசை கட்சிக்குள்ள இருக்கிற அந்த கொழும்பு மைய கொள்கை அல்லது தமிழ் தேசிய நீக்க கொள்கை என்றதை பாதுகாக்கிற ஒரு கருவியாகத்தான் இது இருக்கிறதா நான் பார்க்கிறேன். ஸ்ரீதரன் தமிழரசு கட்சிக்குள் இருக்கும் வரைக்கும் இந்த தமிழ் தேசிய கொள்கை என்பது வந்து தமிழரசு கட்சிக்குள் பலப்படும் இல்லையா? அதாவது சிறிதரனுடைய முகம், சிறிதரனுடைய பிம்பம்
வடகிழக்கு தமிழ் தேசிய அரசியலை பாதுகாக்கக்கூடிய கருவியா இருக்குன்னு நம்புறேன். ம் ஏன்னு சொன்னால் இது நான் அவர் சிறந்தவர், அவரால் தான் தமிழ் தேசியம் பாதுகாக்கப்படும் என்ற அந்த பெரிய நோக்கங்களுக்குள்ள சொல்லல. ஆமாம் அவருக்கும் ஓட் பேங்க் இருக்கிறது இந்த பகுதிக்குள்ளதான். அடுத்து அவருடைய இயலுமையும் அவருடைய பிம்பம், அவர் கொடுக்கிற ஒரு தோற்றப்பாடெல்லாம் இந்த தமிழ் தேசிய அரசியலை மையப்படுத்திய ஒரு உரையாடலாம். ம் அப்ப அவர் அதை தன்னுடைய அரசியலுக்கு இப்ப பாதுகாக்கணும்னு சொன்னால் இந்த வடகிழக்கு தமிழ் தேசிய அரசியலை பலப்படுத்த வேணும். ம் அப்ப ம் தன்னுடைய வாக்கு வங்கியில பலப்படுத்தணும்னு சொன்னா தமிழ் தேசிய அரசியலை பலப்படுத்தணும். அப்ப அந்த இயல்புக்குள்ள பயணிப்பேன் நம்புறேன். ம் இப்ப இவர மாதிரி கொழும்பு மையத்துக்குள்ள அல்லது கொழும்பை நோக்கி இவருக்கு சிறுவனை பொறுத்தவரை பெரிய அளவுல கொழும்பு மைய உறவுகள் இல்ல, இல்ல ஆமாம் கொழும்பு மையத்தை நோக்கி நடக்கக்கூடிய சூழலும் இல்ல. ஆனால் ஆமாம் விரும்பியோ விரும்பாமலோ தமிழிசை கட்சியின் சமகால செயலாளர்கிட்ட கொழும்பு மைய அரசியல்ன்றது, கொழும்பு மைய உறவுன்றது பலமா இருக்குது. அப்ப அவர் எப்படியோ கொழும்பு மையத்தை நோக்கி நகர பார்ப்பார். இங்க இருக்கிற ம் பிரச்சனை அதுதான். அப்ப ம் எங்களுக்கு எங்களை இருப்ப பாதுகாக்கிறதுக்கு சிறிதரனை பொறுத்தவரை சிறிதரன் தன்னுடைய நலன் சார்ந்து இந்த பொதுநலன் சிந்திப்பான்னு நம்புறேன். இல்லை இதில் எல்லாரும் வந்து இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழரசு கட்சிகள் இப்போ நடைபெறுகின்ற உதாரணம் இப்போ சுமந்திரன் இந்த தமிழரசு கட்சிக்குள் வந்த பிறகு பல தமிழரசு கட்சி அரசியல்வாதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றப்பட்டிருக்கின்றார். தவராசா உட்பட இப்பொழுது ஸ்ரீதரனை கை வைத்திருக்கின்றார். சுமந்திரனை சுற்றியும் ஒரு கூட்டம் இருக்கின்றது. அது உங்களுக்கே தெரியும். அப்போ இப்படியே போனால் எல்லோரும் வந்து ஒரு மனிதரை தான் குற்றம் சாட்டுகின்றால் அது சுமந்திரன். ஒரு மனிதரால் ஒரு கட்சியை கட்டி போட்டு இவ்வளவு மாற்றங்களையும் செய்ய முடியும் என்றால் இவரால் விலக்கப்பட்டவர்கள் இவ்வளவு பேர் என்ன செய்கின்றார்கள்? நீங்கள் அப்போது கூறியது போன்று இந்த மற்றவர்கள் எல்லாம் என்ன செய்கின்றார்கள் ஒரு பெரிய கேள்வி ஒன்று இருக்கின்றது அல்லவா? இல்ல இதுல இயலாமையத்தை நான் யோசிக்கிறேன். சொன்னால் இப்ப தவராசா அவர்கள் வெளியேறும் போதோ அல்லது ஏனையவர்கள் வெளியேறும் போதோ சிறிதர் என்ன செய்தார், அவர் அதை கேட்டிருக்கணும். நான் நினைக்கிறேன். இப்போ அண்மையில் நான் ஒரு காணொலி ஒன்று முகநூல் தளத்துல பார்த்திருந்தேன். அதாவது இந்த சட்டம் என்றால் என்ன என்ற பற்றின ஒரு படிப்பிப்புக்கு ஒரு பேராசிரியர் தன்னுடைய மாணவர் எழுப்பி ஏதோ கேள்வி கேட்பார். கேள்வி கேட்கும் போது அவர் சரியா சொல்லும் போது அவர் வெளியேற்றுவார். வெளியேற்றி போட்டு சொல்லுவார், மற்ற மாணவர்கள் கேட்பார் நான் செய்தது சரியான்னு சொல்லி. அப்ப அவர்கள் அதை நீங்க செய்த பிள்ளைதாண்டா, அப்ப நீங்க என்ன கேட்கல என்று சொல்லும் போதும் அவர்கள் அமைதியா இருப்பாரு. அப்ப சொல்லுவார், அதான் நாளைக்கு உங்களுக்கும் இதேதான் நடக்கும்னு சொல்லி. இப்ப இதேதான் தமிழிசை கட்சிக்குள்ளேயும் இப்ப கிட்டத்தட்ட நினைக்கிறேன் ஆரம்பங்கள்ல 2010 இருந்து வரேன் தமிழிசை கூட்டமைப்பு உடைவுன்ற தமிழிசை கட்சியின் எதேச்சதிகாரம் என்று சொல்லிக்க தமிழிசை கட்சி எதேச்சதிகாரம் இல்ல, சில நபர்கள் எதேச்சதிகாரம் தான், தனிநபர் எதேச்சதிகாரம். அந்த கிட்டத்தட்ட 2010ஆம் ஆண்டுல தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வெளியேறிக்கையோ இலங்கை தமிழ் காங்கிரஸ் வெளியேறிக்கையோ அப்ப கேள்வி கேட்டிருக்கோனும் ஏனையவர்கள். ஓகே விடுவோம். அப்புறம் 2015 ஒரு உடைவு வருது, 2018 இன்னொரு உடைவு, CV விக்னேஸ்வரன் உடைவு வருது. அப்படி உடைவுகள் வரும்போது உள்ளுக்கு இருந்தவர்கள் கேட்டிருக்கணும் இது யாரால் உடைவு வருது, தனிநபர் உடைவு வருது, தனிநபர் கருத்துக்களை கேள்வி. இன்றைக்கு அவர் அதை செய்கிறார். கட்சிக்கு மீறி ஒருத்தர் கருத்து சொன்னா அந்த கட்சிக்கு மீறின கருத்துன்னு சொல்லி அவரை கட்சியின் யாப்புகளுக்குள்ளால அவரை விசாரிச்சு அவரை வெளியேற்றான்னு சொன்னால் இதுவரைக்கும் இன்றைக்கு அவர் செயலாளர் வர முன்னம் அவர் இப்படி செயற்பட்டார், அவர் கட்சியின் நடைமுறைகளை தான் கருத்து சொன்னாரா அல்லது கட்சியின் எண்ணங்களை தான் கருத்து சொன்னாரா கேள்வி இருக்குது. வந்த அவற்ற கருத்துக்களை ஏன் இவர்கள் கட்சிக்குள்ள ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக்கி அவரை தண்டிக்கல? அவர் அன்றைக்கு தண்டிச்சிருந்தார். கிட்டத்தட்ட 2010 இருந்து 2024 வரைக்கும் அவர் நிறைய கருத்து சொல்லிட்டார். தோத்தாப்புறம் அவருடைய கருத்துக்கள் மாறி இருக்குது. தோத்தாப்புறம் அவருடைய கருத்துக்கள் மாறி கொள்ளியே 2010 2024 வரைக்கும் அவர் அதிக கருத்துக்களை வெளியே விதைச்சிருக்கிறார் தமிழ் தேசியத்துக்கு எதிராக. அப்ப தமிழ் தேசியத்துக்கு எதிராக அவருடைய கருத்துக்கள் விதைக்கப்படும் போதும் அந்த தமிழ் தேசியத்துக்கு எதிரான கருத்துக்களை தமிழ் கட்சிக்குள்ள வெளியே எழுப்பியிருக்கணும். இன்றைக்கு வெளியேறிக்கிற சுமந்திரனோ இன்றைக்கு வெளியேறதுக்கான சூழல் இருக்கிற சிறிதரனோ அல்லது வெளியேறிய தவராசாவோ அல்லது வெளியேறிய சரவணனோ அப்படி பல கேள்விகளை கேட்டுக்கணும். அவர்கள் கேள்வி கேட்க இல்ல, அவர் கேள்வி கேட்க சூழல்லாம் இன்றைக்கு அவர்களுக்கு திருப்பி ஒரு ரிவெஞ்சாக வருது. நாளைக்கு 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு நீங்கள் ஒரு பின்னோக்கி பார்த்தீர்களா இருந்தால் இதே சுமந்திரனும் சம்பந்தனும் தான் வந்து இனஅழிப்பு செய்த சிங்கள இனவாதிகள் அரசியல்வாதிகளா வந்த பொழுது கூட அவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று தமிழர்களுக்கு சொன்னவர்கள். உதாரணமாக சரத் பொன்சேகா வந்த பொழுது சரத் பொன்சேகாவுக்கு வாக்களிங்கன்னு சொன்னவர்கள். அதே போன்று தமிழ் பகுதிகளிலே வந்து 1000 விகாரைகளை கட்டுவேன் என்று பௌத்த சாசன அமைச்சராக இருந்த சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிங்கன்னு சொன்னவரும் இதே சுமந்திரன் தான். மீண்டும் மன வருத்தம் என்னன்னு சொன்னா 2026 வந்து
இலங்கையின் ஜனாதிபதி வழிவடக்கில் நடந்துட்டார் என்று சொல்லி போட்டு அதை குமுறுகின்ற தமிழ் கட்சியின் செயலாளர் 2020க்கு முன்னர் நடந்த ஒரு மே தினத்துல அதே அவர் அன்று என்ன ஜேவிபியின் தலைவருடன் சேர்ந்து நடைபயணம் போனால்தான் யாழ்ப்பாணத்துல ஜேவிபி நடப்பயணம் போனால்தான் இன்றைக்கு வெளிவடக்குல அவர் ஜனாதிபதியாகி நடந்துட்டார் என்று சொல்லி போட்டு குமுறுகின்றார். ஸோ கடந்த காலங்களில் நாங்கள் நிறைய நாங்கள் இப்ப நீங்க சொல்ற மாதிரி சரத் பொன்சேகாவுக்கு ஓட் போட்டது இல்லாட்டி 2015 அன்றைய அதாவது யுத்த காலத்துல இறுதி நேரத்துல பாதுகாப்பு அமைச்சராக இருந்த மைத்திரிபால சிறிசேனாவுக்கு போட்டது ஏன் 2019-24 கிட்டத்தட்ட இன்றைக்கு என்ன ஐக்கிய மக்கள் சக்தின்றது இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு இராணுவ கூடாரத்தின் ஒரு பாதுகாப்பான இருக்குது. அதாவது என்ன சொல்றது, பொதுஜன பெரமுனா வீழ்ச்சி அடையும் போதும் பொதுஜன பெரமுனா தன்னை பாதுகாக்க முடியாது, பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு பொதுஜன பெரமுனா வீழ்ச்சி அடையும் போதும் பொதுஜன பெரமுனா தன்னை பாதுகாக்க முடியாது என்ற சூழல்ல பல முன்னாள் தளபதிகள் எல்லாம் எங்க போய் அடைக்கலம் தேடி இருக்கணும்னு சொன்னால் ஐக்கிய மக்கள் சக்தியில அந்த ஐக்கிய மக்கள் சக்தி ஓட் போட சொன்னாக்கெல்லாம் நாங்கள் எங்களோட தமிழ் கட்சி. அப்ப சோ அப்படியான ஒரு ஒழுங்குக்குள்ள தமிழ் கட்சி இருந்திருக்குது. அப்ப அதை கேள்வி எழுப்பி இருக்கணும். அப்ப இன்றைக்கு தனக்கு பிரச்சனை சிறிதரன் கேள்வி எழுப்பலாம், இந்த கேள்வியில சிறிதரன் இருக்கணும், அன்றைக்கு கேள்வி எழுப்பி இருக்கணும், அன்றைக்கு இந்த கேள்வியில் எழுப்பி இருக்கணும். இராணுவத்துக்கு வாக்களிக்கலாமோ, இராணுவத்துக்கு எங்கட தமிழ் கட்சியின் கொள்கைக்கு முரணானதில்லோ என்று கேள்வி எழுப்ப தவறுனதுதான் இன்றைக்கு அவரும் கட்சி இப்படித்தானே பின்பற்றுது. இப்ப நாங்க தமிழ் செயல்பட நாங்கள் சரின்னு சொல்லி வாதிக்கலாது என்று சொன்னால் ஒருவேளை அவர் இராணுவத்துக்கு அவர் வாக்களிச்சிருப்பாரா இருந்தால் அது பெருமையான விஷயம். அது பெரும்படியான இந்த பெரும்படியான விஷயம் வெறுமனே சுமந்திரன் சிறிதரன் சம்பந்தப்பட்டது இல்ல. அதைத்தான் சிறிதரன் சொல்லணும். இது வெறுமனே சிறிதரன் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. இது தமிழ் கட்சியின் அரசியல் ஒழுங்கு. தமிழ் கட்சியின் 2009ஆம் ஆண்டுல இருந்து தமிழ் கட்சியின் அரசியல் ஒழுங்கே இராணுவ வீரர்களை மன்னிக்கிறது, யுத்த குற்றம் இராணுவ மன்னிக்கிறதும் அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்குறதும் தமிழ் கட்சியின் ஒரு பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்துக்குள்ள நான் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வேணும். ஒருவேளை அவரை நீக்கிற சூழல் அவர் அந்த உண்மையா சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஆனா அவரை சொல்லுவாரான்றான் கேள்விக்குறி இருக்குது. அவர் சொன்னா தனக்கும் ஒரு என்ன சொல்றது பேக்பேன் ஆகும் என்று சொல்லி நெட்டின் செய்திகளை தவிர்க்க பார்க்கலாம். அவர் சொல்றதான் எங்க தமிழ் தேசிய அரசியலுக்கான பாதுகாப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சுமந்திரனுடைய இந்த இப்படியான கபலீகரமான வேலைகளுக்கு இந்த தமிழ் அரசியல்வாதிகள் மௌனமாக விலகி செல்கின்றார்கள். அப்படியாயின் எங்களுக்கு இன்னொரு கேள்வி எழும்புகின்றது, இந்த சுமந்திரன் ஒரு காய வைத்து நகர்த்துகிறார் என்றால் இந்த தமிழ் அரசியல்வாதிகள் எங்கே ஒரு இடத்துல ஒரு பிடியை அவர்களுடைய பிடி ஒன்றை இதை வைத்திருக்கிறார். அப்படியும் நான் அப்படி யோசிக்கிறது உண்டு. என்ன சொன்னால் இப்ப சிலங்களை அவற்றை சட்ட புலமைக்குள்ளவியல் மடங்கினோம்னு சொன்னால் இவியல் எங்கேயோ சட்டத்துக்கு முரணான வேலை செய்திருக்கிறான். அதான் பிரச்சனை. இவியல் சட்டத்துக்கு புறமான வேலை செய்திருந்தால்தான் அவற்றை சட்ட புலமைக்குள்ள இவியல் பயப்புற தன்மைகள் இருக்குது. அது தங்களை அறிவில்லாதவர்கள் என்று தோணுது எனக்கு. அடுத்த கட்டம் தங்களுக்கு அறிவில்லை என்று எண்ணுகிறார்கள். கிட்டத்தட்ட சுமந்திரனுக்கு தான் அறிவு கூட என்று எண்ணுகிறார்களோ அந்த பிம்பத்தை உருவாக்கின வரியல. ஏன்னா நான் ஆரம்பத்திலேயும் சில நேர்காணல்ல உரையாடி இருக்கிறேன். கிட்டத்தட்ட மாவை சீனிவாசராசா அவர்கள் தலைவராக இருந்த காலப்பகுதியில நாங்கள் பல்கலைக்கழக மாணவ ஒன்றிய உறுப்பினராக இருக்கும் போது ஒரு தேவை கொண்டு போனாங்க. எங்களுடைய மாணவர்கள் பயங்காத்திர சட்டத்திற்கு கைது செய்யப்பட்டிருந்தவர்கள். ஸோ அவர்களோட விடுதலை சார்ந்து நாங்கள் உரையாடுறதுக்கு தமிழ் கட்சி போயிருந்தாங்க. தமிழ் கட்சி தலைவரிடம் சந்திக்க செய்திருந்தாங்க. அப்ப மாவை சீனிவாசராசா அவர்கள் இந்த ஒவ்வொரு கேள்விக்கும் கொஞ்சம் பொறுங்கோ, நான் சுமோட்ட கேட்டு சொல்றேன், பொறுங்கோ நான் சுமோட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லி கிட்டத்தட்ட நான் அந்த ஒரு கப்பல் வியாபாரிட்ட அந்த கதைக்கிற கப்பல் யார் வைத்த அந்த சாமானத்துல கேட்கிற அந்த அப்படி ஒரு கதை தான் நான் ஃபீல் பண்ணேன். எதுக்கு எடுத்தாலும் ஒருக்கா கேட்டு சொல்றேன்னு சொல்லி எல்லாமே சுமந்திரன்ட்ட கேட்டு சொல்றாதான் இருந்தது. நான் போனது ஒரு கட்சி தலைவர்கிட்ட, தமிழ் கட்சியின் நாங்க சொல்ற மாதிரி எங்களோட தமிழ் தேசிய பாரம்பரியத்தின் ஒரு கட்சி, அந்த கட்சியின் தலைவர்கிட்ட போனதுக்கு அவர் என்ன அந்த கதை ஊடக பேச்சாளர் ஊடக பேச்சாளர் கேட்டு சொல்வேன்னு சொல்லி கொண்டுதான் இருந்தாருன்னு சொன்னால் அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டான். அவர் தான் இந்த தமிழ் கட்சியின் தாங்குதிறன் சிறிதரனை சொல்லியிருக்கிறாரானே என்ன எப்படி விடுதலை அமைப்புக்கு பாலசிங்கம் அவர்கள் ஒரு பெருந்தூணா இருந்தார்களோ அப்படித்தான் இன்றைக்கு ஸ்ரீதரன் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் சொன்ன ஒரு மொக்கத்தனமான ஒரு பேச்சென்றால் இதுதான். அதாவது மதிப்புக்குரிய தேசத்தின் குரல் திருமிகு அண்ணன் பாலசிங்கம் அவர்களுடன் இந்த சுமந்திரனை ஒப்பிட்டு பேசியது அளவில் ஒரு விசனத்தை ஏற்படுத்தி அதே சமகாலத்துல என்ன நீலன் திருச்சியில லக்ஷ்மண் கதிராமோட கூட ஒப்பிடுறாரு. அதாவது தமிழ் தேசிய பரப்புலே கூட பேர் லக்ஷ்மண் கதிராமோட சுமந்திரன் ஒப்பிட்டு கொண்டு வந்த காலப்பகுதிகள்ல
அவர் தேசத்தின் குரலாக ஒப்பிட்டதுதான் உண்மையில பயங்கர ஒரு ஆதங்கம். அந்த அதான். அந்த பாவம் தான் இன்றைக்கு சிறிதென கொள்றதாக நான் நம்புறேன். எனக்கு ஆமாம். பயங்கரமா அது என்ன சொல்றது, நாங்க தேசத்தின் குரல் எங்களுக்கு தமிழ் தேசிய அரசியல், எங்களுக்கு தமிழ் தேசியத்தின் போராட்டத்தின் ஒவ்வொரு வீரர்களுமே கதாநாயகர்கள். அந்த ஆமாம். கதாநாயகரோட இன்றைக்கு நாங்கள் ஒன்றுமே இல்லாத ஒரு பூச்சியம் கூட இல்ல. இது மறை. இந்த மறவை. மறை ஒப்பிட்டதுன்றது எங்களுக்கு பயங்கர மெனவருத்தம். அந்த ஆமாம். மெனவருத்தத்தின் ஒரு சாபத்தை தான் இன்றைக்கு நான் நினைக்கிறேன் சிறிதன். அதே அந்த எந்த மறையை அவர் இதா கொண்டு வந்தார், ஏதோ பெரிய புகழா கொண்டு காட்ட வைக்கிறார், அந்த மறைட்டி இன்றைக்கு அவர் அடி வாங்குறதான் அவர் செய்த பாவத்தின் வினை என்று நான் நினைக்கிறேன். 30 வருட போராட்டத்திலே தமிழர்களுடைய வலி தராமல், வலியை அறியாமல் கொழும்பிலிருந்து சுகபோக வாழ்க்கை வாழ்ந்த சுமந்திரனை இன்று ஈழத்துக்கு கொண்டு தங்கள் காலில் தாங்கள் துப்பாக்கி எடுத்து சுட்டு கொண்டார்கள் தமிழரசு கட்சி என்று சொல்கின்றார்கள். நிச்சயமாக அப்படித்தான். இதான் நானும் யோசிக்கிறேன். என்றால் தமிழரசு கட்சி என்ன சொல்றதுண்டா, இறக்குமதி அரசியலை நம்பி போய் கடைசியில கொழும்பு தென்னிலங்கை கட்சியாக மாறிக்கொண்டு வருது. இன்றைக்கு ஒரு தமிழ் தேசிய, அதாவது நான் நினைக்கிறேன், எனக்கு அடிக்கடி எங்க சார் நான் சொல்ற விஷயம், அதாவது ஒரு தமிழ் தேசிய அரசியல் கிட்டத்தட்ட என்ன சொல்றது, ஒரு தமிழ் அரசியல் என்றது தந்தை செல்வநாயகத்துக்கு முன்னராக கிட்டத்தட்ட அது எப்படி இருந்தான்னு சொன்னால் கொழும்பு மைய அரசியலாகவும் இளைஞர்களா தான் இருந்த ஜிஜி பொன்னம்பலங்கள் காலத்துல இளைஞர்கள் எஸ்ஜேவி செல்வநாயகம் அவர்களா என்ன செய்யறான்னு சொன்னால், ஒரு வடக்கு கிழக்கு தாயக கோட்பாட்டுக்குள்ள ஒரு தமிழ் தேசிய அரசியல் வடிவமைப்பை கொண்டு வரார். இன்றைக்கு அந்த தமிழ் தேசிய வடிவத்தை கொண்டு வந்த தமிழரசு கட்சியே இன்றைக்கு மூல என்ன செய்யுதுன்னு சொன்னால், கொழும்பு மைய அரசியல் முழு இலங்கை மைய அரசியலுக்குள்ள எங்களை தமிழ் தேசியத்தை விற்கிற சூழலுக்கு உருவாக்கிட்டு 2010க்கு பிறகு வந்த உங்க தமிழரசு கட்சிக்குள்ள வந்த கருணாகண்ட விளைவா இருக்குது. இதுல இன்னொரு விடயத்தை நீங்கள் தெளிவுபடுத்துங்கள். நான் ஒரு 2 நாட்களுக்கு முன்பு திரும்பி ஐயா மருதன் பிளவு சச்சிதானந்தம் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்று ஏற்படுத்தியிருந்தார். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே படுமோசமான முறையில் தமிழரசு கட்சியினுடைய இன்றைய பொதுச் செயலாளர் திரு சுமந்திரன் அவர்களை சாடுகின்றார். எப்படி சாடுகின்றார் என்று சொன்னால், இவர் சைவர்கள் எல்லாரையும் அகற்றி கிறிஸ்தவர்களாக இந்த கட்சியை ஆக்குவதற்கு கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார். இவர் ஒரு முன்னாள் மெதடிஸ்ட் தேவாலயத்தினுடைய ஒரு பாதிரியாராக இருந்தவர். மதமாற்றம் செய்து கொண்டிருக்கின்றார். அத்தனைக்கும் தன்னிடம் ஆதாரம் இருக்கின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமாக வைக்கின்றார் திருப்பி மருதன் புலவு சச்சிதானந்தம் ஐயா அவர்கள். இதை பற்றி நீங்கள் என்ன, உண்மையிலே இது கிறிஸ்தவத்தை நோக்கி நாங்கள் போராட்டத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால், 30 வருஷ போராட்டத்தில் எங்களுடைய போராட்ட தளபதிகள் எத்தனை பேர் கிறிஸ்தவர்கள். நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்த பொழுது என் அயலவர்கள் கிறிஸ்தவர்களும் தமிழர்கள், அதாவது சைவர்களும் நாங்கள் தமிழர்கள். ஒன்றுமே ஒருவரை பிரிக்க முடியாத நகமும் சதையும் தேங்காய் பூவும் பிட்டும் போல ஒன்றாக இணைந்து வாழ்ந்த மக்கள் தமிழர்கள். அப்படிப்பட்டவர்கள் மீது இவர் ஒரு குற்றத்தை வைக்கின்றார். இதை பற்றி உங்களுடைய தமிழரசு கட்சியின் உருவாக்கமே கிறிஸ்தவத்துல இருந்து தான் பெறுவேன்னு சொல்லுவேன். என்று சொன்னால் எஸ்ஏவி செல்வநாயகம் அவர்கள் கிறிஸ்தவர், ஆனால் எந்த ஒரு கட்டத்திலையும் அவர் ஒரு கிறிஸ்தவராளா பார்க்கல. யாழ்ப்பாண சமூகம் முழுக்க அவரை கொண்டாடிச்சுது. 2009க்கு பிறகு தமிழ் தேசிய அரசியல ஒரு சிவில் சமூக தளத்துல ஒரு வடிவம் கொடுத்ததுல ஒரு கிறிஸ்தவர் தான், அதுவும் பாதிரியார் தான். மாமனிதர் ராயப்பு யோசப்பு அவர்கள்லாம் அந்த வடிவத்தை கொடுத்திருந்தார். சோ எங்க தமிழ் தேசிய அரசியல்ல கிறிஸ்தவம் பெரிய பங்களிப்பு வழங்கி இருக்குது. கிறிஸ்தவ பாதிரியார்ல இருந்து கிறிஸ்தவ அந்த வேறுபாடுன்றது இல்ல. இன்றும் பங்களிப்பு வழங்கிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதுல மாற்று கருத்து இல்ல. அந்த சூழல்ல மரமுல சச்சிதானந்தம் ஐயா அவர்கள் இப்படி ஒரு கருத்து சொல்றதுன்றது உண்மையில இது ஒரு மத முரண்பாடா போயிடக்கூடாதுன்னு நான் யோசிக்கிறேன். எங்க தமிழ் தேசிய அரசியல் மத முரண்பாட்டுக்குள்ளால மத கூறுக்குள்ளால் உடையப்படக்கூடாதுன்னு நான் யோசிக்கிறேன். ஒருவேளை தனிநபர்கள் மீது தனிநபர்கள் குற்றவாளிகள் இருக்கலாம், தனிநபர்கள் எங்கேயும் குற்றவாளிகளாக இருக்கலாம். தனிநபர்கள் குற்றவாளிகள் என்று சொன்னால் சொல்றாங்க சாட்சியங்கள் இருக்குன்னு சொல்லி சாட்சியங்களை பொது வழிக்கு கொண்டாட்டும். சாட்சியங்களை பொது வழிக்கு கொண்டு வந்து பொது வழியின் ஒரு ஆளுக்கு விட்டுட்டாருன்னு சொன்னால் அது பொதுமக்கள் பார்த்துக்கொள்ளலாம். என்ன தெரியும், மக்கள்கிட்ட அந்த கடைசி வேற எந்த ஒரு ஃபண்டமெண்டல் எண்ணங்களும் இல்லை. அது கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, இந்துக்களா இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களா இருந்தாலும் சரி, எங்கள்கிட்ட மக்கள்கிட்ட எந்த ஒரு அடிப்படைவாத எண்ணங்களும் இல்லை. இப்ப தமிழ் பிறப்பை பொறுத்தவரை தமிழ் பிறப்புக்குள்ள கிறிஸ்தவர்களும் சைவர்களும் தங்களை தமிழ் தேசியவாதிகள், தமிழ் மீதான ஒரு
பெற்றுக்கொண்டதான் பார்ப்பார்கள். அவர்களுக்கு கூட்ட அந்த மத எண்ணங்கள் பெரிய நான் கடவுளை கும்பிடுவேன், கடவுளை போய் கும்பிடுவேன், எல்லா கடவுளை போய் கும்பிட முடிய அந்த கடவுள பேரால எங்களை மோதிக்கொள்ற தன்மை தமிழ் தேசிய கடவுள பேரால தமிழ் தேசியத்தை உழைக்கிற தன்மை என்று இதுவரைக்கும் இல்லை. இன்றைக்கு ஒரு தமிழ் கட்சி இப்படி ஒரு பிம்பத்தை எடுக்குதுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைப்பினோம்னு சொன்னால் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறது தனிநபர் குற்றச்சாட்டு தான் இருக்கணும். அது மத குற்றச்சாட்டா மாறக்கூடாது. அது மத குற்றச்சாட்டா மாறவும் கூடாது, மத குற்றச்சாட்டாவும் அமையாது. அது தனிநபர் குற்றச்சாட்டுன்னு சொன்னால் அது தனிநபர் மீது பகிரங்கப்படுத்தட்டும். அவர் சொல்றாரு தன் சாட்சியங்கள் இருக்குன்னு சொல்லி சாட்சியங்களை பகிரங்கப்படுத்தி பொது வழிக்கு விட்டான்னு சொன்னால் அது என்ன செய்யும், அது பொது வழிக்கு காட்டும். ஏன்னா இந்த குற்றச்சாட்டுகள் நீண்ட காலமா இந்த குற்றச்சாட்டு நீண்ட காலமா தமிழ் கட்சி மீது இப்படி ஒரு சில மத ரீதியான தமிழ் தேசிய அரசியலுக்குள்ளே மத ரீதியான முரண்பாடை கொண்டு வர கருத்துக்கள் ஆரம்ப காலங்களையும் வந்திருக்கு. நான் நினைக்கிறேன் யாழ் மாநகர சபையில தமிழ் கட்சி மேயர் வேட்பாளர் ஆனோல்ட நிறுத்தின போது அப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்தது. ஆனால் யாழ் மாநகர சபையில வெற்றி பெற்றவரான் அவர்தான் மேஜராகவும் வந்தவர். அப்ப எங்கட மக்கள்கிட்ட அந்த மத சார்ந்த கருத்து நிலைகள் முரண்பாட்டுக்கு வராது. ஆனால் ஒருவேளை சச்சிதானந்த ஐயா சொல்றது உண்மை தனிநபர் மீதான குற்றச்சாட்டா இருக்கும் என்றால் தனிநபர் குற்றச்சாட்டை பொது வழியை கொண்டு வரணும். பொது வழியை கொண்டு வர மக்கள் அவரை புரிஞ்சு கொள்வார்கள். மக்கள் ஒருவர் குற்றவாளின்னு சொன்னால் மக்கள் அவர்களாக அகற்றுவார்கள். அதை விட்டு ஒரு மத ஒரு கருத்து நிலையாக மாற்றுவது ஒரு பயங்கர தமிழ் தேசியத்துக்கு ஒரு ஆபத்தான ஒரு சூழல். நீங்கள் நினைக்கின்றீர்களா இப்பொழுது இந்த நடைபெறுகின்ற இந்த தமிழரசு கட்சியில் நடைபெறுகின்ற கவலிகரமும் அங்கு இருக்கின்ற உறுப்பினர்களை அகற்றப்படுகின்றதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது இன்னும் நடக்கும். இன்னும் சுமந்திரனுக்கும் சிறிதனுக்கும் உள்ள இந்த கோல்ட் வார் என்று சொல்லுவோம், அது இன்னும் முடிந்த பாடில்லை, தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த வெளியே அகற்றப்பட்ட அவ்வளவு பேருமாக இணைந்து தமிழரசு கட்சியை கைப்பற்றி சுமந்திரனை வெளியேற்ற முடியுமா? நிச்சயமாக, அதுல மாற்று கருத்து இல்லை. என்று சொன்னால் சுமந்திரன் மட்டும்தான் தமிழ் தேசிய நீக்கிய அரசியலை செய்கிறார் என்றது உண்மை என்றால் அது சாத்தியம். எல்லாருமே சுமந்திரன் மீது ஒரு பிம்பத்தை போட்டுட்டு எல்லாருமே சுமந்திரன் எண்ணங்களுக்குள்ள பயணிக்கிற ஆக்களா இருந்தால் அது சாத்தியமற்ற சூழல். இங்க இருக்கிற பிரச்சனை அதுதான். இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாருமே சுமந்திரன் மீது ஒரு சாயத்தை பூசி போட்டு சுமந்திரன் என்ற ஒரு பிம்பத்தை பூசி போட்டு அங்க உள்ள இருக்கிற எல்லாருமே சுமந்திரன்கள்லாம் கிட்டத்தட்ட என்னுடைய கருத்து, அதாவது சுமந்திரன் போசஸ் சிறிதரன் ஒரு மோதல் வரும் வரைக்கும் சிறிதரனும் ஒரு வகையிலான சுமந்திரன் தான். சுமந்திரன் தான் இன்னைக்கு சிறிதரன் போசஸ் சுமந்திரனா இருக்கிறதான் சிறிதரன் வேறுபாடா தெரியாத ஒழிய கிட்டத்தட்ட அந்த தலைமைத்துவத்துக்கான போட்டி வரும் வரைக்கும் கிட்டத்தட்ட அவரும் அவற்றை எண்ணங்களுக்குள்ள பயணிச்சவர்கள்லாம். அப்ப அவர்கள் எப்படி அந்த வடிவத்தை எடுக்கலாம்ன்றான் பிரச்சனை. இன்றைக்கு ஓகே, இப்ப என்ன பேர் அகற்றப்பட்டவர்கள் தான் பார்க்கப்படுது. என்ன பேர் அகற்றப்பட்டவர்களுக்கு அப்பால உள்ளுக்கே ஒரு டக்குனு மத்திய குழுவை மாத்துறார். டக்குனு மத்திய குழுவை மாத்தி மத்திய குழு தனக்கு சார்பான ஒரு குழுவா உருவாக்குறார். தனக்கு சார்பான குழுவை உருவாக்கும் போது அந்த குழு என்ன செய்யுது, தமிழ் கட்சியின் அரசியல் ஜாப்புக்குள்ள பயணிப்போம். தமிழ் கட்சியின் அரசியல் ஜாப்புக்குள்ள பார்ப்போம் என்றால் அதாவது இணைஞ்சொன்னா போகுது. கிட்டத்தட்ட நான் சில நேரம் கேட்டிருக்கேன், தமிழ் கட்சியின் ஜாப்பின் படி பார்த்தால் உண்மையில சமகாலத்துல இருக்கிற செயலாளருக்கு இந்த செயலாளருக்குரிய நியமம் வந்திருக்க கூடாது. வந்திருக்கூடாது ஏன்னு சொன்னா தமிழ் கட்சிக்கு ஒரு பொதுச் செயலாளர் தான் போடலாம். ஒரு பொதுச் செயலாளர் தான் யாருன்னு சொன்னா சத்தியலிங்கம். இல்ல சத்தியலிங்கம் வந்து செயலாளர் இல்ல, அவர் பொதுச் செயலாளர் இருந்தவர் தான். செயலாளர் இந்த துரைசிங்கம் அவர்கள் வெளியேறின பிறகு பொதுச் செயலாளர் செயலாளரா வந்தார். அப்ப இவர் இரண்டாவது பொதுச் செயலாளர் என்ன பேர் சுமந்திரன். அப்ப தமிழ் கட்சி ஒரு பொதுச் செயலாளர் ஜாப்பின் படி தமிழ் கட்சி ஒரு பொதுச் செயலாளர் இருக்கலாம். அப்ப அன்றைக்கு கேள்வி எழுப்பியிருக்கணும். அந்த சுமந்திரன் பொதுச் செயலாளர் 2 பொதுச் செயலாளர் இருக்கும்போது கேள்வி எழுப்பியிருக்கணும். சுமந்திரன் எப்படி சட்ட நுணுக்கங்களை கையாளறோ அந்த சட்ட நுணுக்கங்களை இந்த சுமந்திரன் எதிர்க்கிற தரப்பு அதை செய்ய தயார் இல்ல. அதான் நாங்க பெரிய பலவீனம். நான் என்னுடைய பார்வைக்குள்ளே நான் யோசிக்கிறேன், தமிழ் கட்சிக்குள்ள சுமந்திரன் தன் அறிவை பயன்படுத்துற தன்மைக்கு போட்டியாக இவர்கள் அந்த அறிவை பயன்படுத்தினோம் இல்ல, அறிவுக்கு அறிவு இல்ல. நாங்கள் நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்குகின்றபடியா நீங்கள் அப்பொழுது கூறியது போல நீங்கள் மாணவராக இருந்த பொழுது மாவை சேனாதிரம் சென்ற பொழுது அவர் அடிக்கடி தொலைபேசி எடுத்து சுமந்திரனிடம் தான் கேள்வி கேட்டு சொல்லி இருந்தார். இதே எமது தமிழ் அரசியல்வாதிகள் பாராளுமன்றத்தில் வெடித்து பெருசாக முள்ளங்கி அடித்து பேசுவார்கள். ஆனால் உண்மையிலே நீங்கள் கூறியது உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். எங்களுடைய அரசியல்வாதிகள் ஆளுமையற்ற செயல்திறனற்ற அரசியல்வாதிகளாக இருக்கின்றபடியால் தான் ஒரு சிலர் எங்கள் மத்தியில இப்படி இவர்களை நசுக்கி கொண்டு முன்னேறி கொண்டு போகின்றார் என்பது கூறிக்கொண்டு நீங்கள் இந்த நேரத்தை எங்களுக்காக பாவித்து எங்களுடைய நேர்காணலை வழங்கியதுக்கு நாங்கள் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி மாசேனா. நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன்
பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.